தள்ளி அப்படி தள்ளி உட்காந்து உங்களுக்கு வணக்கம். பின்னாடி 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 துண்டு நிம்மதி நிம்மதி துண்டு மேல சமயமாக வரும்பொழுது நான் யார் என்று உங்களுக்கு தெரிகிறது? அருகாமல் இருக்கக்கூடிய தோழன் எனக்கு நன்கர தெரியும். இருக்கும் மானிட மக்களுக்கு நன்கரை எடுத்து ஒன்றொன்றாக சொல்வாய். சொல்லுகின்றேன். நானும் இந்த நெருநாறு பட்டணத்தை ஏக சக்கராதிபதியாக ஆண்டு வரக்கூடிய இந்த இரணிய மகாராஜனுக்கும் அவருடைய அன்பு மனைவியாகிய நீலாவதி அம்மனுக்கும் சுபனாக விளங்கக்கூடிய பிரகலாதனன் நன்கரை தெரிந்து கொண்டு. பிரகலாதன் என்றால் ஒரு காரண பெயர். என்னவென்றால் பிறருக்கு அனுகூல பரணன், பிறருக்கு அனுகூல பலன், பிறருடைய துன்பத்தை போக்குபவன். அப்பேற்பட்ட இந்த ராட்சதர்களாலும் மற்றவர்களாலும் ஏற்பட்ட துன்பத்தை நீக்கும் பொருட்டு அந்த ஸ்ரீமன் நாராயண கிருபாகடாட்சத்தால் அரியணை அனுப்பி வைத்திருக்கின்றார். அப்படி வரும்பொழுது நாம் யாரை தோத்திரம் செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய மந்திரம், நாராயணனுடைய மந்திரத்தை ஸ்ரீதர மந்திரம், ஸ்ரீ ராம மந்திரம், சொல்லிக் கொண்டு போனாலும் நெடுக்க சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பேற்பட்ட மந்திரத்தை கிடையாது இடைவிடாமல் நாம் தோத்திரம் செய்ய வேண்டும். நான் செய்வதோடு மட்டுமல்ல, நீங்கள் கூடியிருக்கும் எல்லோர்களும் தோத்திரம் செய்ய வேண்டும். அப்படி இருக்க நான் இப்போ சபையில் வரும்பொழுது
சமன்பாக வரும்பொழுது என் சிரசில் இருக்கக்கூடிய கிரீடமாகப்பட்டது காலையில் சதுரநாய சூரியன் எவ்வண்ணமாக இருக்கின்றதோ அவ்வண்ணமாக வர வேண்டும். அப்படி இருக்குதுங்க. அது தவிரவும் நாம் யாரை இரண்டாம் சோதனை செய்ய வேண்டும் சபையில் வரும்பொழுது அந்த ஆனந்தன் என்று சொல்லப்பட்ட வழிகொண்டார் என்ற அந்த ஸ்ரீமன் நாராயணை என்ன தோற்றம் செய்ய வேண்டும். அது தவிரவும் சமயமாக அமைந்திருக்கும் பெரியவர்களும் நாட்டாண்மைதாரர்களும் நாட்டாண்மைதாரர்களும் தர்மகத்தான் மட்டுமல்ல நாடக ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் நம்முடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதிப்பிழை குற்றங்கள் இருந்தால் தன்னுடைய கழகத்தில் ஏதாவது ஒரு குழந்தையானது தவறு செய்து விட்டார் மன்னிக்கிறீர்களோ மன்னிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அது தவிரவும் கல்விப்பாராயணம் ஓதும் பொருட்டு என்னுடைய தந்தையாகப்பட்டவரும் என் தாயாரும் இருவரும் சேர்ந்து எங்கள் குலப்பூர்வாகிய சுக்கராச்சாரிய பகவானிடத்தில் ஒப்புவித்தார்கள். எனக்கும் சுக்கராச்சாரிய குரு பகவானுக்கும் இவ்வளவு வாக்குவாதங்கள் நேற்று கலைவதன் சாலைகளில் நடந்தது. அது தவிர இப்போது வர சொல்லி இருக்கிறார்கள். தெரியவில்லை. சமூக வர வைத்திருக்கிறார். தான் தெரியும். ஒருவரிடம் சென்று ஒருவர் கடன் வாங்கினார். அந்த கடன் கொடுக்க கூடாது. நான் சொல்றதா நீ கேட்கணும். கடன் கொடுத்தவர் இறந்து விட்டால் கடன் வாங்கியவர் பேசிக் கொள்வார் என்பது நான்காவது. 2 பேர் அதாவது இந்த 5வது இருக்கிறது நாணமும் தர்மமும் நான் பிழைக்க வேண்டுமா? அப்படி இருந்து விட்டாலும் குருடு செவிடெல்லாம் நீக்கவில்லை. ஒரு குருடு பேச முடியுமா? ஒரு சிவனை பேச முடியுமா? பாயது ஊமே முடியுமா? இதெல்லாம் 5 பஞ்சபுராணத்தில் ஒன்று உலாவிக் கொண்டு இருப்பதால் அந்த நாராயணன் அவர் இறந்தால்தான் கல்புரி வாங்குவேன், வாழைப்பழம் வாங்குவேன். உணவு பொருளுக்கு என்னென்ன வாங்குவேன்? உணவு பொருளுக்கு கொடுப்பான். என்ன வாங்குவேன்? எல்லாம் செத்து எண்ணெய், அரிசி, பருப்பு, யாவத்தமான பொருளை வாங்குவேன். உழவர் சந்தைக்கு போய் வாங்குவேன். உழவர் சந்தைக்கு அந்த உழவர் சந்தைக்கு போய் வாங்குவேன். காய்கறி வாங்குவேன். அது எண்ணெயை ஊற்றி கடுவை முன்பாக போட்டு முதல்ல என்ன போடணும்? கடுகு போட்டோம் என்ன போடணும்? வெங்காயம் போடணும்.
வெங்காயம் என்ன சொல்லுது? என்ன வாங்கி போடுது? வெங்காயம் சொல்லுது. தக்காளி என்ன பண்ணுது? என்ன வாங்கி போடுது? வெங்காயம் சொல்லுது. தக்காளி என்ன வாங்கி போடுது? பச்சை மிளகாய் சொல்லுது. பீட்ரூட் அவரைக்காய் யாவட்டமான உள்ளதும் வாங்கி போடு ஒண்ணு சண்டை விட்டு சண்டைக்காரங்க எல்லாம் போட்டு சண்டைக்கு ஏன் வருது? அப்பா நான் வந்து இந்த ஊரு நாட்டார் கூச்சாவத்து புள்ள, இந்த ஊரு நாட்டார் கூச்சாவத்து சொல்லு, இந்த ஊரு கூச்சாவது நாட்டார் அதனால நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்றேன். நான் சொன்னேன் எப்படி தீர்ப்பு சொல்றேன் அது கேட்டுச்சு. இங்க இருந்து நான் ஒரு எல்லை வைப்பேன். அந்த எல்லையில போய் யாரு திருப்பி வரீங்களோ அவங்களுக்கு நான் தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். எந்த எண்ணெய் கிடைச்சு அதான் வைகுந்தமே பீடமா எவந்துடைய ஸ்ரீ நமோ நாராயண பாதத்தை உண்ண மாட்டோம். தாங்கள் சோத்திரம் செய்தபடியா இந்த பூமி உள்ளளவும் கல்லு காவேரி உள்ளளவும் மகட்சேமமாக அநேக செல்வம் பெற்று வாழ்ந்திருப்பார்கள். அப்படி இருக்க நேத்தோ எங்களுடைய குலக்குருவாகிய சுதாச்சாரியத்தில் கலை ஓதும் பொருட்டு என்று அனுப்பி வைத்தார்கள். தாயும் தந்தையும் ஏற்றோ என்னுடைய எனக்கும் என் குலக்குருவாகிய சுக்கலாச்சாரியாருக்கும் அநேக வாக்குவாதங்கள் கலைவதும் சாலையில் நடந்தது. அது அப்படி இருக்க இப்போது தந்தை அழைத்திருக்கின்றார், கண்டு கொள்ளலாம். இங்க என்ன ஓடிட்டு போறீங்கன்னா தாங்களும் என் தாயாராகிய நீலாயமனும் சேர்ந்து கலை ஓதும் பொருட்டு கலை ஓதும் சாலைக்கு சுக்கராச்சாரி அனுப்பி வைத்தீர்கள். எனக்கும் சுக்கராச்சாரியாருக்கும் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டது உண்மைதான். அதை தெரிவிக்கும்படி தாங்கள் அழைத்திருக்கிறீர்கள். தெரிவிக்கின்றேன். உன்னை சுக்கலாச்சாரியத்திலே ஒப்படைத்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அறிவு, ஞானம், கல்வி இதையெல்லாம் ஒருங்கிணைந்து நீ செயல்படுவாய். அப்படி என்ற எண்ணத்தை கொண்டு அவ்விடத்திலே உன்னை ஒப்படைத்து 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைக்கானம் 96 தத்துவம் இவரையெல்லாம் கற்றுணர்ந்து எனக்கும் பின்னால் இந்த நிர்வாகத்தை நீ முடிசூட்டி ஆள வேண்டும். அப்படி என்று நல்ல எண்ணத்தோடு உன்னை ஒப்படைத்து கலை ஓதும் சாலையிலே ஏதோ உனக்கும் அவருக்கும் கஷ்டங்கள் இருக்கிறது தெரிவிக்கின்றேன். அதனால் அவனை கூப்பிட்டு கேட்கும் பொழுது ஏதோ தவறான வார்த்தைகள் நீ சொல்லுவதாக சொல்லுகின்றார். அதான் என்ன நடந்தது விவரமாக